வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவும் வந்து கேட்க போறதில்ல. எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் யுஏஇ வந்து என்னோட 7 இயர்ஸ வந்து கம்ப்ளீட் பண்றேன். டிசம்பர் 20, 2018 அப்பதான் வந்து நான் இங்க யுஏஇக்கு வந்தேன். இப்போ வர நான் இங்க வந்து யுஏஇல தான் இருக்கேன். யுஏஇ அப்படின்றது வந்து என்னோட இன்னொரு ஹோம், அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் ஹோம் அப்படின்ற மாதிரியே வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இங்கே யூஏஇல வந்து இந்த 7 இயர்ஸில் என்னோட ஜேர்னி வந்து எப்படி இருந்தது, நான் இங்கே என்னெல்லாம் வந்து பண்ணேன், இனிஷியலாக நான் எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டேன், இப்போ நான் வந்து எந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் யுஏஇ பற்றியும், யுஏஇ ஜாப்ஸ் பற்றியும், யுஏஇல நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பற்றியும் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுவேன். நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து யுஏக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி டிசம்பர் 20, 2018 அப்போ தான் வந்து வந்தேன். நான் வர டைமுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்தியாவிலேயே வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? அங்கே ஆல்ரெடி வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னோட ஃப்ரெண்டு சேதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து இங்கே விசிட்டில் வந்து வந்திருந்தான். அவன் விசிட்டில் வந்துட்டு அவனுக்கு வந்து ஒர்க் கிடச்சிச்சு. அவன் எக்ஸிட் அடிக்கிறதுக்காக சென்னைக்கு வரும்போது அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிருந்தேன். அப்போ அவன் தான் வந்து சொன்னான், மச்சான் நீ வந்து துபாய்னு எப்பவுமே வந்து சொல்லிட்டே இருப்பீங்களா, துபாயில் வந்து இந்த மாதிரி விசிட் விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீ வந்து விசிட் எடுத்து ஒரு 3 மந்த்ஸ் அங்கே வந்து செக் பண்ணு, லைக் கண்டிப்பாக உனக்கு வந்து வேலை கிடைக்கும். நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சேதுன்றவன் தான் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக வந்து மோட்டிவேட் பண்ணி என்னையும் இன்னொரு ஃப்ரெண்டையும், அந்த ஃப்ரெண்டு இப்போ எனக்கு ஃப்ரெண்டாக இல்லை, பட் அவன் தான் வந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி வர சொன்னான். நாங்கள் வந்து வீட்டில் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா வீசாலாம் ரெடி பண்ணிட்டு, யாரையுமே தெரியாது. ஓகேவா? சேதுவை தவிர எனக்கு யாரையுமே தெரியாது. அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அலெக்ஸ்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. நான் அவரை பற்றி நிறைய வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். அவர் வந்து என்னோட எக்ஸ் கொலீகு. அவரும் வந்து இங்கே வந்து வேலை கிடச்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் அவர்கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ரூம் ஏதாவது ரெடி பண்ண முடியுமா, நான் அங்கே வரேன், எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து நான் கேட்டிருந்தேன். ஏன்னா சேது அப்படின்றவன் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து அவங்களோட ஃபேமிலியோட வந்து இருந்தான், அதாவது அவங்க மாமா அவங்க கூட வந்து இருந்தான். அதனால வந்து அவனுமே வந்து இங்கே அந்த டைமில் வந்து புதுசு தான். பட் அலெக்ஸ்ன்றவர் வந்து ஆல்ரெடி ஒரு 1 இயர் இங்கே இருந்ததுனால நான் அவரை ரீச் அவுட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ரூம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசினேன். எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி தரலாம், ஆனால் ஜாப் வந்து நீ தான் பார்த்துக்கணும், இங்கே வந்து உனக்கு வேலை தர அளவுக்குலாம் வந்து நானும் வந்து பெருசாக இதாகல, நானுமே இங்கே வந்து வேலை தான் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்குமே அந்த அளவுக்கு வந்து பெரிய கான்டாக்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உனக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து உனக்கு பார்த்து வைக்கிறேன். வந்துட்டு உனக்கு ஓகே அப்படின்னா வந்து நீ வந்து ப்ரொசீட் பண்ணிக்கோ, இல்லை நீயே வந்து பார்க்கணுன்னா கூட வந்து பார்த்துக்கோ, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவங்க 2 பேரால மட்டும்தான் வந்து நான் இங்கே வந்து யுஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்தேன். வீட்லயே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. நான் என்ன பண்ணாலுமே சின்ன வயசுலேருந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணி, ஓகே நீ போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இப்போதான் தெரியுது அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவெல்லாம் கண்டிப்பாக அங்கே போய் எப்படி வந்து இருப்பான், மேக்ஸிமம் ஒரு 1 ஆர் 1.5 மந்த்ஸ் இல்லை 2 மந்த்ஸ் மேக்ஸிமம் அவன் திரும்ப வந்துருவான் அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களே நினச்சிருக்காங்க. அதை அவங்க வந்து இப்போதான் சொல்கிறாங்க. அப்படி வந்து நான் வந்து வந்துட்டேன். வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20லேருந்து ஜான்வரி 1 வரைக்கும் வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டு. ஏன்னா என் ஃபர்ஸ்ட் டைம் துபாய், அது இல்லாமல் வந்து கிறிஸ்மஸ் டைம் வேற, நியூ இயர் வேற வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூ இயர் வந்து இன்னொரு கண்ட்ரியில் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற திங்கிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கையில் கொண்டு வந்த காசை வச்சுட்டு பயங்கரமாக வந்து ஊரை சுற்றி பார்க்கறது என்ன, அங்கே போகிறது என்ன, இங்கே போகிறது என்ன, டூரிஸ்ட் மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் 10 டேஸ் வந்து நாங்கள் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கே வந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு, இவர் நம்ம வந்து டூரிஸ்ட் கிடையாது, நம்ம சுற்றி பார்க்க வரல, நம்ம வந்து வேலை தேடி இங்கே வந்திருக்கோம். நம்ம வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் வேலை தேடினா வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஜான்வரி 1st தான் நியூ இயர்லாம் முடிச்சுட்டு ஜான்வரி 2nd பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து வேலை தேட ஆரம்பித்தேன். என்னோட சிவியை வந்து லைக் ஒரே சிவியை வச்சுட்டு எல்லா ஜாபுமே அப்ளை பண்ணாமல் நான் என்ன பண்ணேன்னா, லைக் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிவியை மாடிஃபை பண்ணி ஒரு ஜாபுக்குமே அப்ளை பண்ணேன். எனக்கு ரிலவெண்ட்டாக வந்து எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்றத வந்து பார்த்துட்டு என்னோட பர்சனல் ஸ்கில்ஸை வச்சு நான் எப்படி வந்து உள்ளே போகலாம்
அப்படின்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஜாப் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி நான் அப்ளை பண்ணதுனால எனக்கு வந்து ஜான்வரி 17th 18th வந்து எனக்கு வந்து வேலை கிடைச்சிச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனில வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவா தான் சேர்ந்தேன். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கம் அட்மின் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ நான் வந்து அங்க வந்து ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கோவிட்னால அந்த கம்பெனி வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ல வந்து எனக்கு வந்து வேலை கிடைச்சது. நான் அங்க ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா இப்போ ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஃபீல்ட்ல வந்து இனிஷியலா வந்து போனேன் அப்படின்னா, அதே ஃபீல்ட்ல தான் வந்து நான் இப்பவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன ஃபீல்ட்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஃப்எஃப்என்இ ஸோ அந்த ஃபீல்ட்ல தான் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல 5 ஸ்டார், 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் வந்து தேவைப்படும்ல. ஸோ அதுதான் வந்து நாங்க வந்து செல் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் கம்பெனில தான் வந்து நான் ஒர்க் பண்றேன். நெறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. நான் எங்க ஒர்க் பண்றேன், ஏது ஒர்க் பண்றேன்னு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்ல வந்து நான் வந்து சொன்னது கிடையாது. பட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எம்பிஏ ஹெச்ஆர் கிராஜுவேட். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த லேபர் லாஸ், அதுக்கப்புறமா இந்த யுஏஇ லாஸ் இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மூலியமா வந்து லைக் இனிஷியலா நான் வரும்போது எனக்கு யாருமே வந்து ஹெல்ப் கிடையாது. ஸோ எப்படிலாம் வந்து இங்க வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம், என்ன மாதிரியான பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வந்து வேணும், நம்ம தனியா வந்தா எப்படி இங்க வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நானும் இனிஷியலா வந்து யூடியூப்லலாம் வந்து சர்ச் பண்ணேன். பட் அப்போ வந்து எனக்கு 1, 2 வீடியோஸ் தான் வந்து இருந்தது. எனக்கு வந்து பெருசா வந்து எப்படி என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு கைட் பண்றதுக்கு வந்து யாருமே கிடையாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி யூடியூப் சேனல் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து சென்னையில ஒரு டீம் இருந்துட்டு, அவங்க மூலியமா தான் இந்த சேனல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் இங்க துபாய் வந்ததுக்கப்புறம் வந்து ப்ராப்பரா வந்து என்னால வந்து அந்த டீம் கூட வந்து கன்டின்யூ பண்ணி எதுவும் பண்ண முடியல. சரி நம்ம கிட்ட தான் சேனல் இருக்கு. ஸோ நம்ம எப்படி வந்து கஷ்டப்படுவோமோ, அந்த மாரி வந்து ஒரு எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் நம்மளால முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து இந்த விஷயம். பட் நான் ரெகுலரா வீடியோ போட்டு நெறைய பேர் வந்து என்னோட வீடியோ பார்த்து, அது மூலியமாவே வந்து யுஏஇ வந்து அவங்க வேலையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன அடிக்கடி ரோட்ல பார்க்கும்போதோ, இல்ல ஒரு மால்ல பார்க்கும்போதோ, இல்ல தியேட்டர்ல பார்க்கும்போதோ, நெறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்ப பார்க்குற யாராவது வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கூட எனக்கு வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாரி நம்ம வீடியோ பார்த்தே வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணி, ஜாப் இன்டர்வியூக்கு போயிட்டு, ஜாப் கிடைச்சவங்களும் வந்து நெறைய பேர் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து என் கூட வந்து நல்ல டச்லயும் இருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் மாறியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து என்னால வந்து ரெகுலரா வீடியோ போட முடியல. பிகாஸ் என்னோட லைக் ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்டுக்கும், என்னோட அஃபிஷியல் கமிட்மெண்ட்னாலயும் என்னால ப்ராப்பரா வீடியோ போட முடியல. பட் என்னோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன பார்க்கும்போதெல்லாம் வந்து, "ப்ரோ ஏன் ப்ரோ வந்து நிறுத்திட்டீங்க? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நெறைய பேர் வந்து இங்க வந்து வராங்க. இப்பவும் என்கிட்ட கேட்கும்போது நான் வந்து அனுப்புறேன். பட் இப்ப நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மாறிடுச்சு. ஸோ நீங்க வந்து திரும்பவும் ரெகுலரா வந்து வீடியோ போடுங்க." அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ நானும் வந்து யோசிச்சு பார்த்தேன். எங்க வீட்லயும் வந்து கேட்குறாங்க, "ஏன்டா நீ இன்னும் வந்து YouTubeல வந்து வீடியோ போடல? ஸோ ரெகுலரா வந்து வீடியோ போடலாம்ல?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி வந்து 3 வீடியோ இல்ல 2 வீடியோ கண்டிப்பா வந்து நான் போட்டுருவேன். அது மட்டும் இல்லாம லைக் ஷார்ட்ஸுமே வந்து நான் வந்து ரெகுலரா வந்து இனிமேல் போட வந்து நான் கண்டிப்பா வந்து ட்ரை பண்றேன். ஸோ லைக் 7 இயர்ஸ் வந்து யுஏஇல வந்து கம்ப்ளீட் பண்றது நினைக்கும்போது ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. ஸோ இனிஷியலா நானும் வந்து எல்லாரையும் மாதிரி தான் என் கூட ரூம்மேட் ஒருத்தர் வந்து கேட்டாரு, "எவ்வளோ வருஷம் வந்து நீ துபாய்ல இருக்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "மேக்ஸிமம் 2 இயர்ஸ் நான் வந்து கிளம்பிடுவேன்" அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அவரு என்கிட்ட சொன்னாரு, "இதே தான் நானும் சொன்னேன். ஆனா நான் வந்து இப்ப எனக்கு வந்து 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீ வந்து எவ்வளவு நாள் இருக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட் இப்போ வந்து 7 இயர்ஸ் வந்து எனக்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியாவும் இருக்கு. பட் இந்த ஜேர்னி வந்து என்னதான் நம்ம வந்து ஃபேமிலி, ஊரு, அதுக்கப்புறமா ஊர்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே மிஸ் பண்ணாலும், பட் பர்சனலா நான் வந்து லைக் ரொம்பவே வந்து க்ரோ ஆயிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ப்ரொஃபஷனலாவும் நான் வந்து ரொம்பவே வந்து க்ரோ ஆயிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்ப இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைசென்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து கார் இருக்கு. நான் இனிஷியலா வந்து ஒரு பெட் ஸ்பேஸ்ல வந்து தங்கிட்டு இருந்தேன். ஒரு 6 பேர், 7 பேர் ஷேரிங் ரூம்ல. பட் இப்ப வந்து நான் வந்து செப்பரேட்டா ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது என்னோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து ரொம்பவே வந்து நல்ல குரோத் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து என்னோட சொந்த ஊர் வந்து சென்னை. ஸோ சென்னையும், துபாயும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே வந்து தெரியல. பிகாஸ் இங்க வந்து லைக் பில்டிங்ஸ், அதுக்கப்புறமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து தான் டிஃபரன்ஸ். பட் நம்ம ஊர்லயும், இங்க ஊரையும் கம்பேர் பண்ணும்போது, எனக்கு இங்கேயுமே வந்து நல்ல செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க. ஆல்ரெடி சென்னையில வந்து என் கூட ஒர்க் பண்ணவங்க, அதுக்கப்புறமா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு அவங்கலாம் வந்து இங்க வந்து யுஏஇல வந்து கனெக்ட் ஆகும்போது, அது வந்து எனக்கு வந்து நான் சென்னையில இருக்கேனா, துபாய்ல இருக்கேனா அப்படின்ற ஒரு இதுவே வந்து எனக்கு வந்து தெரியாது மோஸ்ட்லி. பட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஃபேமிலி வந்து மிஸ் பண்ணுவோம். பட் அந்த ஃபேமிலியுமே வந்து அடுத்த வருஷம் நான் இங்க கண்டிப்பா வந்து கொண்டு வந்துருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இருக்கேன். பட் அவங்க என்ன ஒரு இதுல இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியல.
ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ இந்த வாட்டி வந்து நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நான் அதை பிரேக்கே பண்ண மாட்டேன். ஸோ ரெகுலராக இனிமேல் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸு இல்லை எப்படி வரணும் என்ன வரணும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா கமெண்ட்ஸ்க்குமே வந்து நான் வந்து ப்ராப்பராக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் நான் வந்து எலாபரேட்டாக பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் வந்து உங்களை கண்டிப்பாக கனெக்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் மூலியமாக கனெக்ட் பண்ணி அங்கேயும் நீங்கள் வந்து என் கூட வந்து பேசலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ நான் இன்னும் வந்து நல்ல வந்து பெருசாக வரணும், நான் இன்னும் வந்து என்னோட பர்சனல் லைஃப்லையும் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்காக வந்து ப்ரே பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம். ஐம் சைனிங் ஆஃப்.